குறிப்பாக உங்களோட முதல் படம் தமிழில் வந்து ஈரமான ரோஜா, இளையராஜா அவர்களோட ட்ரெயினில் வந்து போகிற எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? எதனால் அந்த முடிவுக்கு வந்தாங்க? இளையராஜா எப்பவுமே ஸ்டுடியோக்குள்ளே தான் வச்சு பண்ணுவாங்க. ஏன் ஜாலியாக போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ட்ரெயினில் அங்கே டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை, அந்த டென்ஷன் அது இதுன்னு சொல்லி அவருக்கு அதை பற்றிலாம் கவலை. அவருக்குள்ளே எத்தனோ இளையராஜா இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க இப்போ ஒவ்வொருத்தருக்கு கண்ணுக்கு தெரியுது வேறு இளையராஜா. அவங்களுடைய அவர் ஆக்சுவலாக அவளுக்கு ஒரு குழந்தைத்தனமான மனசும் இருக்குது. சில பண்ணுற கூத்துனால தான் அவர் வந்து சில டிஸ்டன்ஸ் ஆகிட்டாரே தவிர அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது. சொன்னது லைன் சொன்னது ஒரு 10 நிமிஷம். அவர் கம்போஸ் பண்ணது 8 டியூன் போட்டார். 8 டியூனுமே ஒரு என்ன ஒரு அரை மணி நேரம் கூட இருக்கு. டக்கு டக்கு டக்குன்னு போட்டு அப்படி ஆமாம். பட் ஆல்டர்னேட்டுக்கு போட்டுக்கிட்டே வர்றாரு அப்படியே. அது என்ன ஃப்ளோவில் நான் கூட கேட்டேன், ஏன் சார் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி போடுறீங்களா? இல்லை இப்படி இல்லை அது நீ சொல்லிட்டீங்க இந்த மாதிரி டைப்பில் சொல்ல வருது, என்ன டைப்பில் வருதுன்னும் போது அவருக்கு அது கடவுளுடைய கிஃப்ட்டு. அவரே சொல்லுவார் அது ஏன் வருது எப்படி வருதுன்னு தெரியாது. அப்படி இந்த ரெட்ட ரோஜா வரும்போது திரிக்கும் லைன் எல்லாம் சொன்னோம், எல்லாம் பண்ணோம். என்ன ஆச்சுன்னு தெரியல. ஷூட்டிங்கில் ஃப்ளோரில் வந்துட்டு ஒரு விஷயம் வந்து, சார் எனக்கு கொஞ்சம் என்ன சார் இந்த கான்செப்ட் வந்து இந்த மாதிரி இருந்தால் நானே புருஷன் விற்கிறேன் அது இதுன்னு சொன்ன பண்ணேன். எனக்கு ஒரு நல்ல ஆடியன்ஸ் இருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து நல்ல ஊர்வசிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேன்ஸு. பீச்சுக்கு போனால் கூட ஐஸ்கிரீம்காரன் சொல்லுவான், சார் நீங்கள் பாட்டுக்கு படம் எடுத்துட்டீங்க, பொண்டாட்டி 2 லட்ச ரூபா கொடுக்க சொல்லி நான் வித்துடுறேன் உன்னை அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து பொண்டாட்டியே சொல்லுது சார். அந்த இம்பேக்ட் இருந்தது. அப்போ எல்லாம் கிட்டத்தட்ட 100 நாள் போச்சு. அது ஓப்பனிங்கே உங்களுக்கு பெரிய ஹீரோக்குள்ள ஓப்பனிங் இருந்தது அந்த படத்துக்கு. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், இயக்குனர் அப்படின்னு பன்முக திறமை கொண்டவர். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை தவிர்க்க முடியாத ஆளுமை அப்படின்னே சொல்லலாம். KR சார் தான் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், உங்களுடைய திரையுலக அனுபவம் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 50 ஆண்டுகள் நெருங்கிருச்சு இல்லையா? 80களில் வந்து உங்களுடைய முதல் திரைப்படத்தை இயக்குறீங்க. அதையே மலையாளத்தை வந்து சூஸ் பண்ணீங்க, மலையாள படத்தை இயக்கணும் அப்படிங்கிறது? அது ஆக்சுவலாக என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் மலையாளிஸ் இருந்தாங்க. அப்போ என்ன இங்கே அப்ரோச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் போய் கதை சொன்னது வந்து சிவகுமார் சாருக்கு தான் தமிழில் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். பட் அப்போ அவருக்கு நிறைய கமிட்மெண்ட் இருந்தது. அப்போ அவர் சிலது அட்வைஸ் பண்ணார், இருக்குங்க நீங்கள் வெயிட் பண்ணணுன்னா 2-3 வருஷம் ஆகும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா? நமக்கு அவசரம் இல்லையா? என்னால் அந்த பிளட்டு அந்த டைம் என்ன ஏஜ் இருக்கும் பாருங்கள் எனக்கு. ஸோ அதனால் எனக்கு வந்து என்னடான்னு ஏதோ ஒன்று போய் பண்ணிடலான்னு சொல்லிட்டு போனோம். இப்போ ஒரு ஃபஸ்ட்டு காப்பியே ஒரு 5 லட்சத்தை இன்னும் ரெடி பண்ணோம். இப்போ பிருத்திவிராஜுடைய அப்பா தான் ஹீரோ, சுகுமார் போட்டு போன படம் வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தேன். எனக்கு 1 பைசா கூட அதுலேருந்து திரும்பி வரல, 0 தான் வந்தது. ஸோ அந்த அனுபவம் பாருங்கள், டிஸ்ட்ரிபியூஷனில் வந்த ஒரு அனுபவம் இருக்க. படம் எடுக்கிறது ஈஸியாக போச்சு. பணம் இருந்து படம் எடுத்துட்டோம், டைரக்ட் பண்ணிட்டோம், நம்மளே கதை நம்மளே இதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, கேமரா எல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் என்ன அதில் அனுபவம்னா டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது பெரிய கம்பசூத்திரமாக இருந்தது. அதனால தான் நான் நெக்ஸ்ட்டு இமீடியட்டாக நினச்சது என்ன, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். அதுக்கு தான் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்தேன். அதில் நடந்த அனுபவங்கள், அப்புறம் ப்ரொடக்ஷனு, அப்புறம் அதில் சில பேர் என்னென்னா ஃபைனான்ஸ் பண்ண ஆரம்பித்த உடனே கருத்து ஏதாவது சொன்னோம்னா, ஐயோ நம்ம இன்ஸ்டியூட் படித்தது ரொம்ப பேருக்கு தெரியாது, ஃபைனான்ஸ் பண்ணதுனால கருத்து சொல்கிறார் போல் இருக்குன்னு நினச்சேன்னா, சரி படம் எடுத்து காமிச்சா தான் மற்றவங்களும் புரிஞ்சுக்குவாங்க, டைரக்ட் பண்ணால் தான் தெரியுன்றதுனால புதுமுகங்களை வச்சு ஈரமான ரோஜா படத்தை நான் டைரக்ட் பண்ணி அது சக்ஸஸ் ஆன பிறகு அதுக்கப்புறம் யார் எது சொன்னாலுமே வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்போது விஷயம் தெரிஞ்சு தான் பேசுகிறாருன்ற மாதிரி அப்படி ஒரு ஸ்டேஜில் எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு பார்த்தாச்சு. 360 டிகிரி சினிமாவில் எல்லா அமைப்புகளும் இருந்துட்டேன். டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன், ப்ரொடியூசர்ஸு, டைரக்டர் அசோசியேஷன், பாலச்சந்தர் சார் தலைவர், நான் செக்ரட்டரி, இப்படி எல்லா சங்கங்களும் பார்த்தாச்சு, இந்த லைன்லேயும் பார்த்தோம். அந்த அனுபவத்தினால தான் இந்த நடக்கிற விஷயங்கள் இப்போ என்னடான்னா என்ன நடக்குன்றது ஓரளவுக்கு முன்கூடியே கொஞ்சம் யூகிக்கிற அளவுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. இப்போ உங்களை வந்து தயாரிப்பாளராக இயக்குனராக அறியப்படுறத விட வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் விநியோகஸ்தர்னா அவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே ஹிட்டு அப்படிங்கிறது தான் 90s 80ஸ்ல வந்து பேசப்பட்டேன். நீங்கள் வந்து முதல் படம் சிசிரத்தில் ஒரு வசந்தம் வந்து தோல்வி அடைஞ்சனால தான் விநியோகம் வந்தேன்னு சொன்னீங்க இல்லையா? ஒருவேளை அந்த படம் வெற்றி அடைந்தனா நீங்கள் டைரக்ஷனில் இறங்கியிருப்பீங்களா? அப்போ
கண்டிப்பாக அதுதான் நெக்ஸ்ட் அதுன்னு பார்ப்போம். தமிழில் பண்ணணுன்ற ஒரு ஆதங்கம் இருந்தது இல்லையா, அதான் ட்ரை பண்ணி வந்திருப்போம். அந்த தோல்வி தான் சக்ஸஸினுடைய முதல் அடியே, அதுதான் படியாக எடுத்துக்கணும் நம்ம. இப்போது விநியோகஸ்தனில் நீங்கள் வந்து நிறையா முன்னாடி சொன்னது மாதிரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க. அந்த காலகட்டத்தில் ரஜினி கமல் படங்கள் பல பண்ணியிருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு வந்து எந்த படம் அதிகமான ஒரு லாபத்தை பெற்றுக் கொடுத்தது அந்த காலகட்டத்தில்? ஏன்னா எனக்கு பிஸ்னஸில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் ப்ராஃபிட் தான் எனக்கு. அதில் ஹையஸ்ட்டாக நான் பண்ணது வந்து மைடியர் குடிச்சாது. ஓகே, ஃபஸ்ட்டு இந்தியாவில் 3D படம், ஃபஸ்ட்டு இந்தியா இப்படி அது வந்து எங்கேயோ போச்சு அந்த படம் அந்த நேரங்களில். அப்புறம் விஜயகாந்த்லேருந்து எல்லா படங்களும் டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணேன். டைரக்ஷன்லையும் 2 படம் விஜயகாந்த் சார் வச்சு டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். அலெக்சாண்டர் தர்மா 2 படம் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி வந்து ஃபஸ்ட்டு படம் தோல்விக்கு அப்புறம் விநியோகத்தில் வந்தீங்கன்னா திரும்ப எப்படி இயக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்தது? ஆமாம், டிஸ்ட்ரிபியூஷனு. அதுக்கப்புறம் இந்த சங்கங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கத்தில் தலைவராக இருந்தேன். அப்போது 85ல் நினைக்கிறேன். ஸோ அங்கே பொது வாழ்க்கையில் அப்புறம் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர்லேயும் அங்கே ஆக்டிவாக இருந்தேன். இதெல்லாம் இருக்கும்போது டிஸ்ட்ரிபியூஷனில் தீவிரமாக பண்ணிகிட்டு இருந்தோம், அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் சொன்னேன், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது ஃபைனான்ஸும் பண்ணும்போது என்னடனா, ஃபைனான்ஸ் பண்ண படங்களை சிலது பார்க்கும்போது சில கருத்து சொல்லணும்னு தோணும் எனக்கு. எடிட்டிங் போய் பார்ப்பேன், டெக்னிக்கல் சைடு ரொம்ப கவனிப்பேன் நான். அதில் எனக்கு சில குறைகள் இருந்தால் இது சொல்லும்போது என்னென்னா எனக்கு தெரியும் அவங்க ரியாக்ஷனில் ஏதோ நம்ம ஃபினான்ஸ் சைடில் வந்து ஈடுபட்டதுனால தான் இந்த கருத்து சொல்கிறார் போல் இருக்குன்னு. சார் அதுக்கு நம்ம சொல்கிறத விட செய்து காட்டினா பெட்டர்ன்றதுனால தான் டைரெக்ஷனுக்கு வந்தது. இல்லைன்னா நான் டைரெக்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அதனுடைய இதுதான் அந்த கண்டிப்பாக பண்ணணும், பண்ணி ப்ரூவ் பண்ணணும். அது என்னென்னா ஜெயிச்சவங்களை வச்சு பண்ணுறது வந்து யார் வேணாலும் பண்ணலாம். அதனால தான் அது பண்ணேன். அதுக்கப்புறம் ஆவாரம் பூல வினீத்தையும் அப்போ அந்த ஹீரோயினையும் புதுமுகம் அவங்கள அறிமுகப்படுத்தணும். அது அந்த படமும் நல்லா போச்சு. காதல் ரோஜாவே. ஆமாம், காதல் ரோஜாவே. அப்போ ரெட்டர் ரோஜா டைரக்ஷன் பண்ண, ரெட்டர் ரோஜா, வனஜா கிரிஜா, மாயாபோஜா 1995, கவலைப்பட சகோதர, எனக்கு ஒரு மகன் பிறப்பான், எல்லா படங்களுமே ஓரளவுக்கு சக்ஸஸ் தான். 2 படமும் ஒரு படமோ தான் ஃப்ளாப். கவலைப்படாத சகோதர வண்டி தான் ஃப்ளாப்பு, மற்றது எல்லாமே ஹிட்டு தான் டைரக்ஷன்லேயும். ஈரமான ரோஜாவே, காதல் ரோஜாவே, ரெட்டை ரோஜா, ரோஜான்னு நிறையா வைக்கிறீங்களே சார், அதுக்கு ஏதாவது ஒரு சென்டிமெண்ட்? அது ஃபஸ்ட்டு அந்த ஈரமான ரோஜா சக்ஸஸ் ஆனதுனால அந்த ரோஜா இருந்தால் பெட்டர்னு நினச்சிட்டு அது வச்சு நமக்கும். குறிப்பாக உங்களோட முதல் படம் தமிழில் வந்து ஈரமான ரோஜா டைரக்ஷனில் வந்து இளையராஜா அவர்களுடைய சாங்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் பேசுபொருளானது. இப்போ கூட கேட்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த சாங்ஸ்லாம். எப்படி சார் அந்த படத்துக்குள்ளே இளையராஜா அவர்கள் வந்தார்? நீங்கள் முதல் படம்? இல்லை அந்த படம் நான் கதை நினைக்கிறது ஒரு சாதாரண கதை, லவ் ஸ்டோரி. அது ஒன்றும் பெரிய காவியானலாம் சொல்ல முடியாது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். நான் போடுறது வந்து புதுமுகங்கள் போட்டு தான் ஐடியாவே அதுதான், புதுசு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்றது. அப்போ அது ஜெயிக்கணும்னு நினச்சி பண்ணோம், நல்ல சாங்ஸ்ன்றது ஒன்று வேணும். அப்போ நான் இளையராஜா சார் தான் எய்ம் பண்ணி தான் என்ட்ரானோம். ஏன்னா அப்போ பஞ்சு சார் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அது பெரிய கதை, ஏன்னா நானும் அவரும் ரொம்ப திக்காக போய்கிட்டு இருந்தோம். அதனால் சொல்லும்போது வாங்க நம்ம ராஜா சார் ஃபிக்ஸ் பண்ணலான்னு போய் இமிடியேட்டாக போய் ஃபிக்ஸ் பண்ணி அந்த படம். அதே மாதிரி ராஜா சார் அந்த சக்ஸஸ் ஆனது, அந்த படம் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகி இன்றைக்கும் பேசுகிறாங்கன்னா அவருடைய சாங்ஸு. அந்த சாங்ஸுக்கும் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, படம் பார்த்துட்டு டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு ராஜா சார் வந்து என்னை முதல்ல அவர் கூட என்னை டைரக்டராக பெருசாக ரெக்கக்னைஸ் பண்ணல. பஞ்சு சார் வந்து ஏதோ இன்ட்ரடியூஸ் பண்ணார், அவர் வார்த்தை தட்ட முடியாது. கேஆர் வந்து எப்படி அவருக்கு தெரியுண்டான்னா, நான் சங்க தலைவர், 2வது ஃபைனான்சியரு, இப்படி தான் தெரியுமே தவிர இப்படி ஒரு க்ரியேட்டிவிட்டியில் வந்து என் மைண்டு இருக்குன்றது அவருக்கு தெரியாது. சரி, படம் பார்த்த பிறகு தான் அவருக்கே ஆச்சரியம் என்னடான்னா, எந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கீங்களேன்னு ஒரு காரில் கூட்டிகிட்டு வீட்டு வரலும் படம் பார்த்துட்டு நேரம் வாங்கன்னு சொல்லி, ஏங்க நீங்கள் இது ஹிந்திலேயே கூட பண்ணியிருக்கலாமா, இது அடுத்து உடனடியாக ஹிந்தி ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்லா எனக்கே வந்து நானே ஆச்சரியப்பட்டு, நான் உங்களை அந்தளவுக்கு எதிர்பார்க்கல, அந்தளவுக்கு கரெக்டாக பிளேஸ்மெண்ட்டும் போட்டிருக்கீங்க. என் சாங்ஸ் ஒன்று கூட ஒரு சில நேரத்தில் நல்ல சாங் போட்டு கொடுப்பேன், ஆனால் பிக்சரைசேஷனில் கேவலமாக இருக்கும். எனக்கே பார்க்கும்போது எவ்வளோ நல்ல சாங்கு போட்டு என்னடா பிக்சரைசேஷன். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் எந்தெந்த சாங்குக்கு எப்படி வெரைட்டியும் இருக்குது, அதே நேரத்தில் விஷுவலாகவும் நல்லா இருக்குது, மேக்கிங்கும் நல்லா இருக்குது, பாராட்டினார். அதை விட எனக்கு இன்னொரு பெரிய அவார்டு என்னடான்னா, ராஜா சார் பாராட்டினது ஒன்று, அது ஸ்டேட் அவார்டுன்னு சொன்னால் டைரக்டர் ஸ்ரீதர் சார், அவர் வந்து பெரிய அவருக்கு அப்போ அவர்கிட்ட இருந்து தான் நிறைய பேர் வந்தாங்க டைரக்டர்ஸ் எல்லாம்.
அவருடைய ரசிகன், நான் பயங்கரமான ரசிகன் அவர் படங்களை பார்த்து. அவர் வந்து அதோ மேக ஊர்வலம், ஈரமான ரோஜாவில் பாட்டு பார்த்து, அப்போ தூர்தர்ஷனில் தான் வரும் பாட்டுங்கள்லாம். அப்போ இந்த மற்ற சேனல்லாம் கேட்டு தூர்தர்ஷனில் பாட்டு பார்த்துட்டு மொழியும் வரும். அதில் ஃபோன் பண்ணி என்னை பாராட்டினார். எனக்கே அது வந்து ஒரு பெரிய அவார்டு கிடைச்ச ஒரு ஃபீலிங் இருந்தது. அப்போ நீங்கள் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தீங்க, இளையராஜா அவர்களோட ட்ரெயினில் வந்து போகிற எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? எதனால அந்த முடிவுக்கு வந்தாங்க? இளையராஜா எப்பவுமே ஸ்டுடியோக்குள்ள தான் வச்சு பண்ணுவாங்க இல்லைங்க. அவர் இப்போ அது என்னமோ பிகினிங் மீட்டிங்கில் இருந்து எனக்கும் அவர் பார்த்த உடனே எல்லாருமே வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக தான் இருப்பாங்க. எனக்கு என்னமோ ரொம்ப நாள் பழகின மாதிரியும் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் தெரிஞ்சதே தவிர அந்த எல்லாரும் மற்றவங்க பேசுகிற மாதிரியெல்லாம் எனக்கு தோணலை. அதனால தான் நான் எப்போ சரளமாக பேசுவேன் அவரோட, அவரும் என்கிட்ட ஜாலியாக பேசுவார். என்ன நினச்சாரோ தெரியல, அதில் தான் என்ன கேட்குறாரு, அதுக்கு என்ன இருக்குது ஃப்ளைட்டு, ஜாலியாக போகலாம் அப்படி சொன்ன வார்த்தை அதுதான். ஏன் ஜாலியாக போகலாம் வாங்கன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் ட்ரெயினில் அங்கே டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை, அந்த டென்ஷன் அது இதுன்னு சொல்லி அவருக்கு அதை பற்றிலாம் கவலை. அவருக்குள்ளே எத்தனோ இளையராஜா இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க இப்போ ஒவ்வொருத்தருக்கு கண்ணுக்கு தெரியுது வேறு இளையராஜா. அவங்களுடைய அவர் ஆக்சுவலாக அவளுக்குள்ள குழந்தைத்தனமான மனசும் இருக்குது. சில பண்ணுற கூத்துனால தான் அவர் வந்து சில டிஸ்டன்ஸ் ஆகிட்டாரே தவிர அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது. இப்போ நீங்கள் வெளியிலேருந்து இளையராஜா அவர்களை கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரோட கம்போசிஷனை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் முதல் முறையாக ஈரமான ரோஜா படத்தில் வந்து அவரோட சேர்ந்து கம்போசிஷன் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? கிட்டத்தட்ட 7 பாடல்களோ 8 பாடல்களோ இருந்துச்சு இல்லையா? ஆமாம். கொச்சின் போகிறோம், கொச்சின் ஹோட்டலில் போன உடனே குளிச்சு ரெடி ஆகிறதுக்குள்ளே ஒரு ரெடி ஆகிட்டு வாங்க கம்போசிங் உட்காரலான்றாரு. ஸோ அந்த தொழில் பக்தி பாருங்க, அதாவது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அதெல்லாம் இல்லை. அவங்க மிஸ்ஸஸோட வந்திருந்தார். அட்லீஸ்ட் கொஞ்சம் அவருக்கு தொழில் சினிமான்னா அவர் அந்த அளவுக்கு சினிமா, அவர் சுவாசம் சினிமா தான் எல்லாமே. எவ்வளோ நேரம் சார் எடுத்துக்கிட்டாரு கம்போசிஷன்? அது சொன்னால் ஆச்சரியம். அது நான் சொன்னது லைன் சொன்னது ஒரு 10 நிமிஷம். அவர் கம்போஸ் பண்ணது 8 டியூன் போட்டார். 8 டியூனுமே ஒரு என்ன ஒரு அரை மணி நேரம் கூட இருக்கு. டக்குன்னு போட்டார் அப்படி. ஆமாம். பட் ஆல்டர்னேட்டுக்கு போட்டுக்கிட்டே வர்றாரு அப்படியே. அது என்ன ஃப்ளோவில் நான் கூட கேட்டேன், ஏன் சார் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி போடுறீங்களா? இல்லை இப்படி இல்லை அது நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த மாதிரி டைப்பில் சொல்ல வருது, என்ன டைப்பில் வருதுன்னும் போது அவருக்கு அது கடவுளுடைய கிஃப்ட்டு. அவரே சொல்லுவார் அது ஏன் வருது எப்படி வருதுன்னு தெரியாது. அப்படி அதை கரெக்டாக பிளேஸ்மெண்ட்டும் நாங்கள் நல்லா அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். அவர் தான் அந்த சக்ஸஸுக்கு காரணமே. எப்போ வேணுமோ நான் சொல்லுவேன், ராஜா சார் தான், நான் கிடையாது. 8 நம்பர் ஒத்து வராதுன்னு சொல்லி 7 டியூன் ஓகே பண்ணி 7 ரெக்கார்ட் பண்ணோம். ஓகே. அதில் எல்லாமே ஒரே நாளில் 2 சாங் போட்டு கொடுத்தாரு. வாவா அன்பு எல்லாம் ஃபஸ்ட்டு பூஜை சாங் அதுதான். அன்றைக்கே 2 சாங் அன்றைக்கே ரெடி ஆகிடுச்சு. இப்போல்லாம் டிஜிட்டல் ஆன பிறகு என்னென்ன நடக்குதுன்னு தெரியுமா? ஒரு படத்துக்கே எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்க, கிட்டத்தட்ட மாத கணக்கில் எடுத்துக்கிறாங்க இல்லையா? அதனால தான் இப்போவும் ராஜா வந்து கொண்டாடுறது காரணம் அதுதான் இல்லையா? ஆமாம். என்ன இருந்தாலும் அவர் ஜீனியஸ். ஏன்னா இன்றைக்கி ட்ரெண்டிங் என்ன டிஜிட்டல்னால மாறி இருக்கலாம். சரி, இப்போது எம்எஸ்வி சார் இருந்தார், அப்புறம் ராஜா சார் வந்தார், அப்புறம் ரஹ்மான் வந்தார், அதுக்கப்புறம் யாரோ வராங்க. இதுக்கெல்லாம் இன்னொன்று உங்களுக்கு அன்றைக்கி இருந்தது கிராமஃபோன் இருந்தது, அதனுடைய சவுண்ட் ரீப்ரொடக்ஷன் ஒரு மாதிரியாக இருந்தது இல்லையா? அன்றைக்கி இருந்த சூழ்நிலை. அப்புறம் டேப் ரெக்கார்டு வந்தது. டேப் ரெக்கார்டில் வந்து ஸ்டீரியோ. அதுக்கப்புறம் என்னடன்னா ஸ்டீரியோ வரும்போது தான் ராஜா சார் வந்துட்டார். ஸோ அவர் மியூசிக்கே டிரான்சிஷன் வந்து அதில் இருந்து எம்எஸ்விக்கும் இளையராஜா சாருக்கும், இளையராஜா சார்லேருந்து ரஹ்மானுக்கு வர்றதுக்கு காரணம் என்னென்னா அந்த சவுண்டு, அந்த டிரான்சிஷன் டிஜிட்டல் வந்தது. ஸோ இவங்களுக்கு அட்வான்டேஜ் எங்கே ரஹ்மானுக்கு ஆகுதுன்னா, அதனால் அவங்க ஸ்டாண்டர்டு மாறல, டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், அது பரிமாண வளர்ச்சின்றாங்களே அதுதான் மாறிட்டு இருக்கு. அவங்களுடைய டேலண்ட் அவங்கக்கிட்ட தான். எம்எஸ்வி கிட்ட இருக்கிற டேலண்ட் அவர்கிட்ட இருக்குது. ராஜா சார் தான். ஏஆர் ரஹ்மான் டேலண்ட். இந்த டெக்னிக்கலாக மாறுறதுனால அது விடுதனால நம்ம காதுக்கு நல்லா கேட்குற மாதிரி ஒரு ஃபீலு. இன்றைக்கி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு ஒர்க் ஈஸி. இப்போ கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு விடுதலை டூலோ, எல்லா பாடுமே அருமையாக இருக்குது. அவர் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் அவர் போட்ட மியூசிக்கெல்லாம் நினச்சி பார்த்தா அது நீங்கள் எத்தனை படங்கள் எத்தனை டைரக்டர்ஸ் உருவாக்கியிருக்காரு. ஆமாம், லைனில் நிற்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். டபுள் பாசிட்டிவில் பார்த்தா உயிரே இருக்காது படத்துக்கு. அவர் அடித்து அது எப்படி தட்டி எடுப்பாருன்னு தெரியாது. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸோ அதே மாதிரி ராஜா சார் அவர்கள் பாடல்கள் மீது யாருமே விமர்சனம் வைக்கிறது இல்லை, ஆனால் அவர் மீது பெர்சனலாக நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க இல்லையா? அவர் வந்து பேசுறது வந்து சில இடங்களில் ரொம்பவே வந்து அவர் வந்து குழந்தைத்தனமாவோ ரொம்ப இதாக பேசுகிறார், ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறார் நிறைய விஷயங்கள் அப்படி சொல்கிறார் இல்லையா? நீங்கள் அவரோட நெருங்கி பழகுனால உங்களுக்கு கேட்குறேன், எனக்கு அது அந்த மாதிரி விமர்சனங்கள் நீங்கள் எப்படி எடுத்துக்க? எனக்கு ஒரு நாள் கூட நடந்தது இல்லைங்க. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா,
எத்தனை பேர் பார்த்துருக்கு, என்னென்னமோ சொல்கிறாங்க, நம்ம கேட்குறோம், சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். பட் அது என்னமோ என்னுடைய நான் பழகும்போது நான் ரொம்ப க்ளோஸாக பழகிருக்கேன். அவருக்கு எனக்கு ரொம்ப பர்சனல் இதெல்லாம் இருக்குது. பட் ஒரு நாள் கூட அவர் அந்த மாதிரி இருந்தது இல்லை. அது எதனாலன்றது எனக்கும் தெரியாது. எதனால இந்த மாதிரி ரொம்ப ஹெட் வெயிட் அப்படிங்கிற விமர்சனம் எதனால வருதுன்னு நினைக்கிறீங்க? அப்போ இல்லை, அவர் சொல்கிற வார்த்தைகள், அதாவது சில அவர் வந்து உரிமையோட சொல்ற வார்த்தைகள் அப்படி எடுத்துக்கிறாங்களா? உரிமையோட சில விஷயங்கள் பேசுறது அந்த மாதிரி தவறா எடுத்துக்கிறாங்களான்னு கேட்குறேன். இல்லை, அது சில நேரத்தில் இந்த சொல்லும்போது அவருடைய இது இருக்கு இல்லையா, ஏன்னா ஃபேஸ் ரியாக்ஷனுக்கும் அவர் சொல்கிறதுல வந்து பாதி, ஏன்னா அவர் வந்து ஒரு இசைஞானின்றதுல சந்தேகம் கிடையாது. அவர் இந்த சில பேருக்கு அவ்வளோவா வந்து அழகாக பேச தெரியாது. இப்போ சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக பேசுவாங்க, ஆனால் மற்ற பர்சனல் விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். பட் ராஜா சாருக்கெல்லாம் இந்த அவர் மனசில் பட்டுது, அது யாராக இருந்தாலும் சரி, என்ன அவர் நினைக்கிறாரோ அது பேசிடுவார். அது சிலது வந்து என்ன படுதோ, என்னடா இது வந்து அவங்க மனசு ஃபீல் பண்ணுவாங்களே, ஹர்ட் பண்ணுமே, நினைப்பாங்களேன்னு சொல்லி நம்ம நினைப்போம். அவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார். மனசில் என்ன இருக்கோ பேசுவார். அது எனக்கு என்னமோ அது ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாதிரி பேசுறது. ஏன்னா நானும் அந்த மாதிரி தான் பேசுவேன். இப்போ நான் பேட்டி கொடுக்குறேன்னு சொன்னால் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுறது, என்ன தோணுதோ நான் பேசுகிறேன். அதில் தப்பு வந்தாலும் வரலாம், ரைட் இருந்தாலும் இருக்கலாம், மற்றவன் நினைக்கிறவன் திமிர் பிடிச்சாலேன்னு நினைக்கலாம். அதை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது. நான் பேசுறது எல்லாமே உண்மை. அதே மாதிரி ராஜா சார் பேசுறது எல்லாமே உண்மை மனசில். அதுக்காக நீங்கள் அவர் கிட்ட போய் நீங்கள் சாரி கேளுங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ அவர் வந்து கரெக்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு அது தப்பாக தெரியுது, அவ்வளோதான். கூட நெருக்கி பழகினவங்களுக்கு அந்த மாதிரி விமர்சனம் இருக்காது, குறாது. ரியாக்ஷன் தான் அது. இப்போ ஒவ்வொருத்தருடைய எண்ணம் போல தான் சில ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி தான் ராஜா சாரை விட்டு பழகிறவங்களுக்கு அப்படி தோணும். அதே மாதிரி ஒரு சில நேரத்தில் சொல்கிறதெல்லாம் கூட ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னா அவர் சொல்கிறது உண்மை. அதனால தான் அவருக்கு அந்த மாதிரி கண்டித்து பேசுகிறாரு. அது எலாபரேட்டாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது பிடிக்காது அவருக்கு. 2 வார்த்தையில் சொல்லிவிடுவார், அவ்வளோதான். ஸோ அதே போல் வந்து காதல் ரோஜாவே அந்த திரைப்படத்தை வந்து ஆஸ்கார் மூவிஸ் பாஸ்கர் சார் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். அவருடைய ஆரம்பகால படங்களான பைரவி படத்துலையும் அதற்கடுத்த படத்துலையும் இளையராஜா அவர்கள் ஒர்க் பண்ணியிருந்தார். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் அவங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை, மீண்டும் சேர முடியாமல் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா? இந்த படத்தில் தான் மீண்டும் வந்து அவர் தயாரித்த. ஆக்சுவலாக பாஸ்கர் வந்து என்ன கேட்டார், நல்ல மனுஷன். இப்போ பாஸ்கரே நீங்கள் எடுத்துக்கோங்க, அவர் ஃபேஸும் பாஸ்கர் வந்து பல பேருக்கு வந்து பிடிக்காது. இண்டஸ்ட்ரியில் பாஸ்கர் வந்து பல பேருக்கு வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுவார். ஷூட்டிங்லேயும் அப்படி தான். அவர் ஷார்ட்டிங்க நிற்க சொன்னால் இங்கே நிற்கணும், கொஞ்சம் அதில் அந்த மார்க் தாண்டி நின்னான்னா கூட திட்டுவாரன்னு கேள்விப்பட்டேன். இப்போ நான் பண்ணுற டைரெக்ஷன் வேறு, ஒரு எங்கேயுமே சவுண்டு கிவுண்டு எல்லாம் இருக்காது, சைலண்ட்டாகவே எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாஸ்கர் வந்து இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்க, சார் யாருக்குமே பிடிக்காது, உங்களுக்கு எப்படி சார் அவர் பிடிக்குதுன்னு. சார் அவர் மனசு எனக்கு தெரியும், நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கும். ஆனால் அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தா அப்படி இருக்காது, முரட்டுத்தனமாக இருக்கிறார். ரொம்ப தங்கமான ஆள். எனக்கு எப்படி தெரியுமுன்னா அவர் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்தது. ஏதோ ஒரு படத்துக்கு வந்து ஃபைனான்ஸ் வாங்கினார். ரொம்ப பேர் எங்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கினவங்க திரும்பி கொடுக்கவே இல்லை. இவர் பணத்தை திருப்பி கொடுக்கும்போது இல்லாமல் ஒரு 6000மோ 7000மோ எக்ஸ்ட்ரா வேறு இருந்தது அதில். நாங்கள் எண்ணும்போது அப்புறம் எண்ணி பார்த்தா எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னு அப்புறம் அவர் ஃபோன் பண்ணி கவரில் போட்டு அப்புறம் திருப்பி அனுப்பிச்சிட்டேன். அப்போ தான் நினச்சேன், வட்டியும் அது கரெக்டாக யாரும் தரமாட்டாங்க, அசலே தரமாட்டாங்க, பணத்தையும் திருப்பி கொடுத்து வேறு எக்ஸ்ட்ரா வேறு கொடுத்துட்டு போனாருன்னா. பட் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப முரணை, திட்டுவார், கோவப்படுவாருன்னு சில அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இளையராஜா சாருக்கும் அவருக்கும் பிரச்சனை இருந்தது. இந்த பிரச்சனை இருந்தது தானே. அப்போ அது தெரிஞ்சு தான் நான் என்ன பண்ணேன், என்னை வந்து டைரக்ட் பண்ணணும்னு கேட்குறாரு. இந்த காதல் ரோஜா படத்தை நான் ஒரு காரணம் வச்சு நான் சொன்னேன், நான் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் முதல்ல இளையராஜா சார்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி, நீங்கள் முதல்ல அவர் கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்கு படம் பண்ணுறேன்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டோம். அவர் பண்ணுறாருன்னு சொன்னால் நான் பண்ணுறேன்னு சொல்லி அப்புறம் ஏன்னா ராஜா சாரை தான் நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் பேசின உடனே ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் படம் பண்ணோம். ஸோ அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா புதுமுகங்களை வச்சு தான் புதுமுகம். முதல்ல வந்து பிரசாந்த் சார் தான் நடிக்கிறதா இருந்துச்சு இல்லையா? ஆமாம், பிரசாந்த் யாரோ சொன்னாங்க, அப்புறம் கேள்விப்பட்டேன் சூர்யா நடிக்கிறது இருந்தது, யாரோ நடிக்கிறது இருந்ததுன்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலாக அது வந்து அறிமுகமான ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தா நல்ல ஹிட்டான படமாக வந்திருக்கும். ஏன்னா ஹிந்தியில் ஆல்ரெடி ராஜ் கபூர் பண்ணது, ஆமீர் கானும் வந்து அப்புறம் பண்ணார், அதே லைன் தான். பட் அதுக்கு வந்து நம்ம புதுமுகம் போட்டதுனால 2வது லேட்டாக ரிலீஸ் ஆச்சு கொஞ்சம் சில காரணங்களால். அதனால் பாஸ்கர் வந்து எனக்கு பழகத்துக்கு ரொம்ப ஜாலியான ஆள். அது ரொம்ப பேருக்கு தெரியாது, அதான் நான் சொல்ல வரேன். இதில் வந்து பெரிய வித்தியாசம் அதுதான்.
நமக்கு சிலது வந்து இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா ஏன் உங்களுக்கு அவருக்கு ஒத்து போகுதுன்னு நான் என்னத்தை சொல்ல முடியும். பல காரணங்கள் எனக்கு அவருக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். இட்ஸ் அதே போல் ரெட்டை ரோஜா படத்தை வந்து நான் சமீபத்தில் இன்னொருக்கு பார்த்தேன். பார்க்கும்போதுமே வந்து ரொம்ப அந்த பழைய படங்கள் மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அந்த கான்செப்டே வந்து இப்போ கூட யாருமே பெருசாக அந்த மாதிரி எடுத்ததில்லைன்னு நினைக்கிறேன். மனைவியே வந்து கணவனை பணத்துக்காக விற்கிற மாதிரி ஊர்வசி அந்த கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க. படமே ரொம்ப ஜாலியாக போகிற மாதிரி. அந்த நாட்டை எப்படி சார் பிடிச்சிங்க? அந்த காலத்தில் ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துக்கலாம். ஆல்ரெடி தெலுங்குல வந்து ஒரு லைன் அது, பட் அது கான்ட்ரவர்ஷியலாக நீங்கள் ரொம்ப பேர் பண்ண மாட்டேன்ட்டாங்க. பட் எனக்கு என்னென்னா அப்போது வீரமான் ரோஜா முடிச்சுட்டு வனஜா கிரிஜா பண்ணேன். வனஜா கிரிஜாவில் தான் ஊர்வசி பழக்கம் ஆனாங்க. அந்த படமும் நல்லா போச்சு, வனஜா கிரிஜாவும் நல்லா போச்சு. அப்புறம் மாயாபஜாரும் ஒரு படம் பண்ணோம், அதுவும் நல்ல ஹிட் ஆச்சு. அப்புறம் இந்த ரெட்டை ரோஜா வரும்போது இத்தனைக்கும் லைன் எல்லாம் சொன்னோம், எல்லாம் பண்ணோம், என்ன ஆச்சுன்னு தெரியல. ஷூட்டிங்கில் ஃப்ளோரில் வந்துட்டு ஊர்வசி வந்து சார் எனக்கு கொஞ்சம் என்ன சார் இந்த கான்செப்ட் வந்து இந்த மாதிரி இருந்தால் நானே புருஷன் விற்கிறேன் அது இதுன்னு சொன்ன பண்ணேன், எனக்கு ஒரு நல்ல ஆடியன்ஸ் இருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து நல்ல ஊர்வசிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேன்ஸு ஃபேமிலிஸில் வந்து ஊர்வசி வந்து அப்படி கொண்டாடுவாங்க. அப்படி சொல்லிவிட்டு செட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு டிஸ்கஷன் பண்ணுறாங்க. எனக்கு அவங்களுக்கும் ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. நான் சொன்னேன், இல்லைம்மா நீங்கள் வந்து அந்த குடும்பத்தினுடைய கஷ்டத்தை இதெல்லாம் பார்க்குறீங்க, பசங்க ஹஸ்பண்டுக்கும் பெரிய வருமானம் இல்லை, அந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு ஆஃபர் வருதுன்னு சொல்லும்போது அந்த அறியாமையில் வந்து நீங்கள் வந்து இந்த ஆஃபர் வந்து இதுக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு விற்றுடுறீங்க. விற்றுட்ட பிறகு நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு ஐயோ பணம் முக்கியம் இல்லை, வாழ்க்கை தான் முக்கியம் நினைக்கும் போதெல்லாம் அதுக்கெல்லாம் சீன்ஸ் இருக்குது, இதெல்லாம் அந்த மாதிரிலாம் வச்சுருக்குன்னு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு அதாவது காலையில் ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட 10 மணிக்கு லஞ்ச் பிரேக் வந்துடுச்சு 1:30. இது வரலாம் அவங்களுக்கு சொல்லி ஆனால் அவங்க சைடு என்ன இருந்தாலும் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட். ஆனால் முதல்ல நீங்கள் கதை சொல்லும்போது அவங்க லைட் என்ன ரைட்டர் தான் போய் பிரசன்னகுமார் எனக்கு ரெகுலராக அவர் தான் பண்ணுவார். சொல்லும்போது அவன் கன்வின்ஸ் ஆகலை. பட் வந்து அவங்களுக்கு ஏதோ மைண்டில் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருந்திருக்கு. திரும்ப சாரோடையே நான் பேசிடுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பேசுனாங்க. பேசும்போது இது கிட்டத்தட்ட 10 மணிக்கு ஆரம்பிச்சு இந்த ஆர்குமெண்ட்டு எல்லா சீன் என்னென்ன பண்ண போகிறேன், சின்ன சின்ன விஷயங்கள். நான் ஃபஸ்ட் நைட்லேயும் வந்து அந்த பணத்தை இப்போ 1 கோடி ரூபா பெட்டு கீழே வச்சுருப்பாங்க அடுக்கி. அதை ராம்கி என்ன பண்ணுவார், ஹஸ்பண்டு வந்து ஃபஸ்ட் நைட் அங்கே இதாகிட்டு குஷ்போடு இருந்துட்டு என்னன்னா திடீர்னு திரும்ப ஊர்வசியை மனசு ஒத்துக்காமல் வந்து எப்படின்னு சொல்லி பார்க்க வரும்போது இவங்க அந்த பெட்ஷீட்டில் வந்து எடுத்து இந்த பணத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. திரும்ப போயிடுவாங்க. புருஷன் வந்தோடனே டக்குன்னு இதை மூடிட்டு என்ன பண்ணோம், ஐயோ ஏங்க நீங்கள் அவசரப்பட்டு வந்துட்டீங்க, திரும்ப பணத்தை திருப்பி கேட்க போகிறாங்க, நீங்கள் போக முதல்லன்னு சொல்லி. ஸோ அவங்க மைண்டு ஃபுல்லாக என்ன அந்த பணத்து மேலே இருந்தது, அதனுடைய ஹஸ்பண்டினுடைய வேல்யூஸ் என்ன, அதனுடைய சென்டிமெண்ட் அது கூட வந்து கண்ணு மறைச்சிடுச்சு பணம். அதுக்காக இந்த சீனெல்லாம் எடுத்து சொன்னேன், இந்த மாதிரி சீன் இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் சீன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்ன உடனே தான் அப்புறம் கன்வின்ஸ் ஆனாங்க. சரி சார் உங்களை நம்பி நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டேவே அப்புறம் உதயம் தேட்டரில் எங்கேயோ அவங்கள அனுப்பிச்சு போய் பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். சொன்ன உடனே ஃபோன் ஃபஸ்ட்டு ஊர்வசி தான், சார் நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ ரசிக்கிறாங்க சார், என்ன அவ்வளோ பிரமாதமாக வந்தது, உங்களுக்கு தான் சார் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லி. அப்படி படம் இது வந்து ஊர்வசி அவர்கள் யோசிச்ச மாதிரியோ கான்ட்ரவர்சியெல்லாம் யாரும் யோசிக்கல, ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணி தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஐயோ பீச்சுக்கு போனால் கூட ஐஸ்கிரீம்காரன் சொல்லுவோம், சார் நீங்கள் பாட்டுக்கு படம் எடுத்துட்டீங்க, பொண்டாட்டி 2 லட்ச ரூபா கொடுக்க சொல்லி நான் வித்துடுறேன் உன்னை அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து பொண்டாட்டியே சொல்லுது சார். அந்த இம்பேக்ட் இருந்தது. அப்போ எல்லாம் கிட்டத்தட்ட 100 நாள் போச்சு. அது ஓப்பனிங்கே உங்களுக்கு பெரிய ஹீரோக்குள்ள ஓப்பனிங் இருந்தது அந்த படத்துக்கு. நன்றி சார். நன்றி.